ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்லே. நம்ம மிலிட்ரி பேஸை கட்ட போகிறோம். பை ஏடிஎம்மே வந்துரு, என்ன கண்டாக்காது. திரும்ப ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஆரம்பமே அமக்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வாசிக்கட்டு. யோ 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 இது கொஞ்சம் கூட தெரியலையா? ஒன்று எவ்வளோ தூரத்தை வச்சுருக்காங்க. நம்ம தான் நடந்து போனோம். நம்ம நடந்து போகிறது ஏதாவது ஒரு வண்டி கொடுத்துடலாம் இல்லை? ஐயோ, 100 ரூபாய்க்கு இவ்வளோ, 10 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வாழா தெரிஞ்ச நம்ம இனி அதையே கட்டிடுவோம். எங்கள் வீட்டில் கதவு போட்ட வேண்டிய வேலை இருக்குது. அங்கே சொல்லி எங்கள் வீட்டில் கொஞ்சம் வந்து போடுறதுங்க. ஆஹா, 200 ரூபாய்க்கிட்ட சேருது. இது சூப்பரான இடம் தான் போல காய்ஸ். நான் கூட இந்த கேம் அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னெல்லாம் இருக்காதுன்னு நினச்சி பார்த்தா பொழிப்பான கேமாக இருக்குது. என்ன செய்யுது? நான் எங்கே இல்லாமல் போயிட்டுருக்கேன். பணம் எங்கே? காசு இல்லாதனால ரிட்டர்ன் ஆனா கைஸ். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த கிரவுண்டு முழுக்க கேட்டேனா கொஞ்சம் தான் நம்ம கையில் பணம் தந்துரு. அந்த பணம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் எத்தனைடா ஓடி ஓடி போய் எடுப்பீங்க? கஷ்டமாக இருக்கும்ல. இன்னும் பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மேபி நான் இந்த ட்ரிப்பையெல்லாம் குறைச்சிடுவேன், சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ லெந்தில் இருக்குது கைஸ். காம்பவுண்டை கட்டியாச்சு. காம்பவுண்டு வெளியே தான் கைஸ் எல்லாமே கட்டிகிட்ருக்கேன். நீ அந்த பக்கம் அப்பாடா இப்போ தான் சொன்னேன், காம்பவுண்டு வெளியே தான் கட்டிகிட்ருக்கேன்னு. உள்ளே இல்லையா? உள்ளே தானே. அதுக்கு தானே நான் கண்டெய்னரில் இருந்தேன் கைஸ். இந்த கேமில் பக் இருக்குது கைஸ். நானே கண்டுபிடிக்கிற மாதிரி சிம்பிள் பக்காக இருக்குது. சிம்பிள் பக் என்னங்க? பேக்கன் நூப் இல்லை கைஸ். இல்லை, அதான் குழப்பம். நூப் இல்லை. கதாங்க நான் கட்டின இடத்துல கதா காணா. யாரா கான்ட்ராக்டரு? நேசமணியை கூப்பிடுங்கடா. நேசமணி அவங்க தான். இந்த கேமில் நிறைய டைம் ஏஎஸ்கே பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கெட்ட போகிறது அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங். பணமில்லை, என்னிடம் பணம் இல்லை. பணம் இல்லாத இருந்தால் பணத்துக்கு மேலே ஏன்டா ஏறி இருக்கு? கபோதி கபோதி. நான் ஒருத்த எங்கே எது இருக்குன்னு தெரியாமல் கண்ணை மூடிட்டு ஓடின்னு இருக்கேன். மோர் கேம்ஸு, கெட்டு கேஷு, செட்டிங்ஸா கைஸ்? இந்த கேமில் கேம் மியூசிக் கேட்குதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த கேம் தொட்டு நான் கிளியர் ஆகிக்க பார்க்குறேன். யோ 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 எதை தொட்டா இங்கே செகண்டுக்கு எவ்வளோ ஏறுது? என்னடா பண்ணேன்னா பண்ணிடலாங்கய்யா. ஓ, மிலிட்ரி கேம்பெல்லாம் இப்படி தான் இருக்குமோ? ரொம்ப இடம் பெருசாக இருக்கு. ஸ்பீடாக ஓடிய பவர் இருந்தால் எப்படியாவது வாங்கலாம், ரோப்ளாக்ஸை தவிர. ரோப்ளாக்ஸ் இருந்தால் நான் இந்த முகர கட்டையை வச்சு சுத்த போகிறேன். உண்மைதானே? யோ, ஓ இப்படி ஒரு கல் உண்டா? மிலிட்ரி கல். ஜிங் ஜிங் ஜிங்.
ஹே வெப்பன்ஸ். இந்த கிரேட் பாக்ஸை திறக்க முடியுமா? ப்ரோஸ் என்ன ப்ரோஸ்? ஏய் 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 ஏறா, பிடிச்சி ஏற தெரியாது உனக்கு. டாய் அவ்வளோதான் லிமிட் உனக்கு மாட்டிகிட்ரு. இந்த கேஷ் கவுண்டர் எடுத்து உள்ளே வச்சாங்க எப்படியாவது. என்ன பண்ணலானே தெரியலையே, எப்பவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தாங்க 10 கேஜ் வந்துருக்கு, கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் கொடுத்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். 10 + 11,000. கொஞ்ச நேரம் விட்டு நான் போயிருந்தால் 11,000 கிடச்சிருக்கும். சல்லி சல்லி சாவு சாவு சல்லி சாவு. பில்டு பாக்ஸ் ஆச்சா. யோ அடப்பாவிடா. ஐயோ இதை இங்கே பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் தெரிஞ்சுக்கேன். டைம் நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, திருட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. 10 ரோப்ளக்ஸுக்கு 1 மில்லியனா? 90 ரோப்ளக்ஸுக்கு 10 மில்லியனா? ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுது. சும்மாவே வாங்க மாட்டேன். யாரும் நம்மளை கடுப்பேற்றது இல்லை. இல்லை இல்லை இல்லை, அந்த ஏரோ எடுத்துட்டோம். எவ்வளோ? 15,000. ஏடிஎம் மிஷினை மேலே விட்டு அங்கே போக முடியுது. ஒரு வழியிலண்டா ஷார்ட்கட்டில் போக முடியலையே. ஒரு ஷார்ட்கட்டுமே இல்லை இந்த வழிக்கு. என்னடா அது சத்தம்? கேம் சவுண்ட் திரும்ப வந்துருச்சா? இன்னும் நான் அதை விட மாட்டேன், வெட்டி கொன்றுவேன். நீ தானடா அது, அவனை விடாதீவே, வெட்டிக்கொள். ஃபுல் மூன் இப்போ உல்ஃப் வரான். உல்ஃப் வந்து நம்ம அடிக்கக்கூடாது, வேறு யாரும் அடித்தாலும் நோ ப்ராப்ளம். கைஸ் இது எவ்வளோ பெரிய சர்வர்னா, எவ்வளோ பெரிய இடம்னா. ஏய் வட, என்ன கேமரா இப்படியே வச்சு பார்த்தா கூட அந்த தூரத்தில் தெரியுது, அவ்வளோ பெருசு. நம்ம அது கட்டினது $10 ஒன்லி. 3000 பை ட்ரெயின் 4000. நல்ல வேலை நம்ம பாப்புலர் சேனல் இல்லை. பாப்புலர் சேனலில் இருந்திருந்தால் வந்திருப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தேடி, நம்ம பெரிய ஆளாயிருப்பான். இப்போ பார்க்கோர் பண்ணுவோமா? சேலஞ்சு வச்சு லீஃப் நான் பார்க்கிறேன். இதுக்கு வேற தாங்க சேர முடியல. இன்னும் பச்சை கலரில் கால் படல. பட்டுருச்சா? படல. இப்போ பட்டுருச்சு, நோ ப்ராப்ளம். எவ்வளோ வந்துருக்கு கைஸ்? இந்த வீடியோ நான் என்னால் முடிஞ்சாலும் முடிக்க பார்க்குறேன். அடுத்த வீடியோ இதோட வேணுமான்னு நீங்கள் தான் கைஸ் முடிவு பண்ணணும். கரெக்டாக வந்துருச்சு 40K. பாருங்க வெறி பண்ணுறத. இதை வச்சு கெட்டது வீட்டுக்கு கொண்டு போகலண்டா. $. ஓ மை காட், பட்டன் எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். அங்கே நான் சைடு மாதிரி எங்கெல்லாமோ போகிறேனே.
ஹையஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பீதி. வேண்டாம், அவ்வளோதான். எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் ப்ரோ. சும்மா சும்மா எல்லாம் நின்றுக்கூடாது ப்ரோ. இதை கட்டின வேறங்க. ஆஹா, ஓ இது சீக்ரெட் பங்கர் கைஸ். இதுக்குள்ளே வச்சு தான் வெடி உண்டு முருகேசனை டெஸ்ட் பண்ணாங்க. இது வெடி உண்டு முருகேசன் வீடு. அது டெஸ்டிங் ஏரியா வெடி உண்டு முருகேசன். ஐயோ, அந்த 2 பங்கரோட இதை விட்டையும் இதாங்க பெருசு. ஒரு அடுக்கு பெருசாக இருக்கு. டிங் டிங் டிக்க டிக்க டிங் டிங் டிக்க டிக்க. இங்கிட்டு தான் நான் எல்லா இடத்தையும் பார்ப்பேன். எனக்கு ப்ரோ பிளேயர் அப்படி தான் பார்ப்பேன். எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. இது என்ன கமெண்ட்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் ஐயா. இப்போ காசு எடுத்துகிட்டு வராதாங்க கொஞ்சம் நல்ல விஷயம். ஐயோ, இப்போ தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நம்ம ஒர்க் அடிக்க காசை வச்சு 5 பில்டுங்க மாதிரி பண்ண முடியல கைஸ். 1 லட்ச ரூபா சேரிட்டன்னு விட்டுருவோமா? ESK பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ESK பண்ணி இப்போ வரப்போகுது 1 லேக்கா 100 லேக். அப்பா, அப்புறம் வாடி வாடி விளையாடு. இந்த பார்ட்டில் இவ்வளோவுமே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு யோசிச்சுக்கோங்க. நான் இவ்வளோ தாங்க பில்டு பண்ண போகிறேன். இந்த 1 லட்ச ரூபா தீர பில்டிங். அதுக்கடுத்த 50 வருஷம் காசு ஆக்கோஹா. அடுத்த நெக்ஸ்ட் பில்டிங். ஐயோ, இந்த காரில் நம்மளால போக முடியுமா? ஆட்டோக்குள்ளே சுடு சுடு சுடு. கைஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எப்போலாம் இந்த சப்ஸ்கிரைப் ஞாபகமே இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு மிலிட்ரி டேங்க் இருக்குது கைஸ். மிலிட்ரி டேங்க் இருக்குது. இந்த டேங்க் வச்சு சுட்டா நம்ம காமெண்ட் தான் உடஞ்சி போவோம். நம்ம தான் இதுக்கு உஷாராக இருக்கணும். என்னன்னா இவ்வளோ இருக்குது. அவ்வளோதான் பணம் நீந்து இல்லையா? 8000க்கு தானே அது. டிங் 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 தான் பம்பர கட்டாட்டும். நான் ஒன்று பில்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? அது நான் இப்போ சொல்லட்டுமா? அந்த அட்டத்தில் இருக்க 2 பில்டு பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இன்னுமாக 10,000. ஓ மை காட், 10,000 எல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க. பணம் இல்லையே கைஸ். இந்த இடத்துல நம்ம வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹைட்டான இடத்துக்கு போவோம். ஹைட்டான இடத்துக்கு போய்ட்டு வீடியோ முடித்தாதான் எனக்கு சுகம். இதை ஏன் ஏற மாட்டியா? நாங்களும் பார்க்க பண்ணி நீங்களும் பார்க்க பண்ணி எனக்கு தெரியும். காய்ஸ், நம்மக்கிட்டே இந்த பார்க்கூர் ஆடுது கைஸ். நம்ம இதுக்கு மேலேயே அசால்ட் ஏறினது. அதுக்கு மேலே ஏற முடியலைன்னா நம்மளால என்ன பண்ணுறதோ. நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறினாவது முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அந்த மலைக்கு மேலே ஏற முடியுதான்னு பார்ப்போம் முதல்ல.
தான் கைஸ் நல்ல வியூவாக இருக்கும். ஆட்டம் பம்பரக்கட்ட ஆட்டம். இந்த இடத்த மேலே போக முடியல. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண மறந்தீங்க அவ்வளோதான். நைட்டு இன்னும் இல்லாமல் என் மூஞ்சி இந்த மூஞ்சி தான் உங்கள் எனக்கு கனவு வரும். அவ்வளோதான். அப்புறம் பாய் பாய் ஃப்ரம் RGT.